tank update video. Clarky Clown ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். ஸோ நான் ஃபோனை வச்சுட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கனால அது அந்த சைட் போய் விளையாடிட்டுருக்கு. ஸோ வாங்கி 2 or 3 days ஆச்சு. நல்லா ஆக்டிவாக இருக்குது, ஃபீடிங்கும் எடுக்குது. ஸோ மெரைனஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ நல்லா ஆக்டிவாக நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்போவுமே டேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான மந்த்னா அது நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி. அந்த 4 மாதம் உங்களுக்கு டெம்ப்ரேச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 28 மேக்ஸிமம் 28 டிகிரி உங்களுக்கு டெம்ப்ரேச்சர் நார்மலாகவே இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் டேங்க் செட் பண்ணிங்கன்னா ஒரு 4 months நல்ல மெச்சூர்ட் ஆகிடும் டேங்க்கு. டெம்ப்ரேச்சர் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஸோ பெனிஃபிஷியல் பேக்டீரியாஸ் க்ரோ ஆகிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்துல சில்லர்லாம் இருக்காது. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் சம்மர் டைம் கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 4 மாதம் நம்ம இந்தியா, தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு ரொம்ப கரெக்ட் டைம் மெரைன் டேங்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, சைக்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்த் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் ஸோ இந்த டேங்க்கில் முன்னாடி க்ளவுன், அப்புறம் ஸ்மோக் ஏஞ்சல், அப்புறம் டேம்சல் இருந்தது. ஸோ என்னாச்சுன்னா எனக்கு அது வாங்கி ஒரு 3 months நல்லா இருந்தது. 3 months அப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷஸ் இறக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்ன இஷ்யூன்னு தெரில. மேபி சம்மர் டைம் டெம்ப்ரேச்சர் இஷ்யூவாக. இத்தனைக்கும் நான் கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன இஷ்யூன்னு தெரில. மேபி அமோனியா ஸ்பைக் ஆகிடுச்சா, இல்லை இன்னும் ஃபில்ட்ரேஷன் பத்தலையா. ஸ்கிம்மர் பபிள் மேக்கஸ் Q2 தான் இருக்குது. நல்லா தான் ஸ்கிம் பண்ணிகிட்டு இருந்தது. என்ன இஷ்யூ அப்படின்ட்டு என்னால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ திருப்பி ஒரு 4 or 5 months வாட்ரு எம்டி டேங்க்கில் சைக்கிள் ஆகிட்டே இருந்தது. ஸோ நார்மல் சைக்கிள் ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்பப்போ ஃபிஷ் ஃபுட் மட்டும் போட்டுட்டு சும்மா பேக்டீரியா க்ரோத்துக்காக, அப்புறம் பெனிஃபிஷியல் பேக்டீரியாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 months இருக்கும். 4 or 5 months சைக்கிளிங்லேயே இருந்தது. ஸோ இப்போ தான் ஒரு 3 or 4 days பிஃபோர் ஸோ திருப்பி நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளார்க்கி க்ளவுன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ் ஆட் பண்ணுவோம். ஸோ லாங் டைமில் எப்படி இருக்குது, இது பிஹேவ் எப்படி பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ என்கிட்ட டெஸ்ட் கிட்டும் இல்லை. ஸோ அது ஒரு இஷ்யூவானும் தெரியல. சாலினிட்டி எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. டெம்ப்ரேச்சரும் இந்த மந்த் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஃபீடிங்கும் கரெக்டாக எடுத்துகிட்ருக்கு. ஸோ நம்ம லாங் டைம் தான் பார்க்கணும். ஸோ மெரைனை பொறுத்தளவுக்கு நம்ம லாங் டைம் பார்த்தா தான் நமக்கு என்னன்னு தெரியும்.